பாப்பாவுக்கு SMA டைப் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸ் பாப்பா என்ன பண்ணுனா, பாப்பா கை கால் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும், தசை நார் இழிவுனஸ், அந்த முதுகெலும்பு தசை நார்லாம் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் குழந்தைக்கு. இதுக்கு ஒரு வேக்சின் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வேக்சின் வந்து இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்குது. அந்த வேக்சினோட ரேட் வந்து 1.5 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் சார்பாக இந்த குழந்தைக்கு உடனடியாக மருத்துவ செலவை இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும். அதை ஏற்க தவறினால் மாபெரும் நாங்கள் போராட்டம் அறிவிப்போம். வணக்கம். தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் ராஜமணிகனன் வந்திருக்கோம்னா புன்னேரி. பாப்பா பேரு ருத்விகா. அதாவது 10 மாசம் இந்த குழந்தைக்கு 10 மாசம் ஆயிடுச்சு. என்னோட பாப்பாக்கு என்னாச்சு நீங்களே சொல்லுங்க. பாப்பாவுக்கு SMA டைப் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸ் பாப்பா என்ன பண்ணுனா, பாப்பா கை கால் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும், தசை நார் இழிவுனஸ், அந்த முதுகெலும்பு தசை நார்லாம் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் குழந்தைக்கு. இதுக்கு ஒரு வேக்சின் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வேக்சின் வந்து இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்குது. அந்த வேக்சினோட ரேட் வந்து 1.5 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1.5 கோடி ரூபா ஊசி போட தான் பாப்பா வந்து 2 வயசுக்கு மேலே உயிர் வாழவே சொல்லியிருக்காங்க. பாப்பா டெய்லி இந்த டியூப்ல தான் ஃபீட் பண்ணுறாங்க. வாய் வழியாக பாப்பாவுக்கு எது கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. டியூப் வழியாக தான் பாப்பாவுக்கு ஃபீட்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மனு கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் அவங்க எதுவுமே எந்த மனுக்கான ரிப்ளை எதுவும் கொடுக்கல. சுகாதார அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இப்போதைக்கு தற்காலிகமாக 2 மாசத்துக்கு வந்து ஒரு 15,000 மருந்து நாங்க பரிசீலனை பண்ணிருக்கோம் தான் சொல்றேனே தவிர உங்களுக்கு இன்னும் கொடுக்கல. அதாவது நாங்க தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம், நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும், நீங்க செய்வீங்க ஒரு நம்பிக்கையில நாங்க இந்த குழந்தைய வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த குழந்தைக்கு இப்ப எங்களால முடிஞ்ச தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் சார்பா பிளஸ் நான் கோயம்பேடுல சில நண்பர்கள் தம்பிமார்கள் சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு மொத்தமா 30,000 இப்ப நாங்க இந்த சார்பா இந்த குழந்தைக்கு நாங்க உங்க அப்பா கிட்ட கொடுக்க போற மருத்துவ செலவுக்காக. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்து நீங்களும் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த கொடுக்கணுன்றதை தவிர்த்து மருத்துவமனை, அதாவது உயர் இந்த குழந்தைக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும்னு நாங்க தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம். இப்ப நாங்க யார் யார் வந்திருக்கோம்னா, கட்சியின் பொதுச் செயலர் ஜி முருகன், துணைத் தலைவர் சரவணன் மற்றும் செயலாளர் ஜெகன், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வர வேண்டியது. எல்லாருமே அவங்க ஒர்க்ல இருக்கனால இப்ப நாங்க மட்டும் வந்திருக்கோம். இது உங்களுக்கு சின்ன எங்களை சிம்பிளா நினைக்காதீங்க, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டீம். நாங்க கண்டிப்பா மக்களுக்காக நான் எங்க இருந்தாலும் நாங்க குரல் கொடுக்குமோ தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகம் கண்டிப்பா இந்த குழந்தைக்கு நீங்க ஒரு கடவுள் மாதிரி பண்ணி கொடுக்கணும் முதலமைச்சர் சார். நன்றி, வணக்கம்.